வணக்கம் நட்புகளே, நான் உங்கள் எழுத்துக்களின் உயிர் ஆர்ஜே ரஞ்சனி. இப்போது எழுத்தாளர் ரோஸ்லின் பேகம் அவர்களின் முத்தத்தின் காயம் நாவலின் தொடர்ச்சியை காணலாம். காயம் பகுதி 2. அதிகாலை 4 மணி. அந்த கார் அந்த வீட்டிலிருந்து புறப்பட்டது. காலை மணி 8 இருக்கும். சூரியன் ஒளி அவள் முகத்தில் அடிக்க கண் முழித்து பார்த்தாள். ஏதோ நெடுஞ்சாலையில் கார் டீ கடை அருகில் சென்றது. வீரா கையில் டீ கிளாஸுடன் அவள் அருகில் வந்து முகத்தின் முன் நீட்டினான். அவள் அவனையும் டீயையும் பார்த்துவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டாள். காரை விட்டு கீழே இறங்கினாள். அவள் முன் அவன் வாட்டர் பாட்டில் நீட்ட அதை வாங்கியவள் முகத்தை கழுவினாள். காலை நேரம், அதுவும் அவள் இரவிலிருந்து ஏதும் சாப்பிடாததால் அவளுக்கு பசிக்க ஆரம்பிக்க அந்த கடையை ஏக்கமாக பார்த்தாள். அவளின் பார்வை புரிந்தவன் அவள் முன் திரும்ப டீயை நீட்ட யோசிக்காமல் வாங்கி குடிக்க ஆரம்பித்தாள். நல்ல பசியோ? அவள் அருகில் நின்று அவனும் டீ குடித்தான். நைட் சாப்பிடவே இல்லை, 2 பிஸ்கெட் வாங்குங்க. நடந்த பிரச்சனை ஏதும் நினைவில் இல்லாதவள் போல, ஏன் அப்படி ஒரு விஷயமே நடக்காதது போல அவள் பிஸ்கெட் கேட்டாள். மாதுரி பசி என்றால் உலகமே மறந்து விடுவாள். இருக்கிற கோவத்துல பேச மாட்டேன்னு நினைச்சேன், பேசுறா. மனதில் நினைத்து கொண்டு பிஸ்கெட் வாங்கி அவள் முன் நீட்டினான். அதை வாங்கி டீயில் வைத்து சாப்பிட்டாள். பின்பு ஏதோ ஞாபகம் வர அவள் கண்ணிலிருந்து கண்ணீர் வந்தது. ஏன் அழுகிற? இந்நேரம் நான் தான் மாமாக்கு டீ போட்டு கொடுப்பேன், இப்போ யார் அதுக்கு போட்டு கொடுப்பா? அழுது கொண்டே அவன் கையில் கிளாஸை கொடுத்துவிட்டு காரில் ஏறி அமர்ந்தாள். டீயை ஒரு சொட்டு இல்லாமல் குடித்து முடித்துதான் கொடுத்தாள். கிளாஸையும் அவளையும் பார்த்தவன் தோள்களை குலுக்கிவிட்டு காரை அங்கிருந்து கிளப்பினான். நான் என்ன செய்கிறேன் இப்போது? இவன் கூட என்ன பண்றேன்? எங்க போறேன்? எதுவுமே தெரியாமல் வாழ்க்கையில் அவளை அழைத்து பாதையில் செல்கிறாள். இந்த பாதை எங்கு கொண்டு விட போகிறதோ? வழி முழுக்க கண்ணீர் வடித்து கொண்டே வந்தவள் அவனுடன் பேசவில்லை. அவன் வீடு வந்து விட்டது. இதா என்றும், இன்னைக்கு இங்கே ஸ்டே பண்ணிக்கோ மாது, நாளைக்கு உனக்கு வேற வீடு பார்க்கிறேன். அவள் பேக்கை சோபா மேல் வைத்துவிட்டு அவன் அறைக்கு சென்று விட்டான். அவன் கூறியதை காதல் வாங்கும் நிலையில் அவள் இல்லை. அந்த வீட்டை பார்த்து அதிர்ச்சியில் இருந்தாள். வீடே அலங்கோலமாக இருந்தது. சரக்கு பாட்டில்கள் தான் எக்கச்சக்கம். அவன் துணிகளும் ஆங்காங்கே கிடந்தது. அதனுடன் பெண் ஆடையும் சேர்ந்து கிடந்தது. அதை பார்த்தவள் முகம் சுளிப்புடன் உள்ளே சென்றாள். இவள் முகம் ஏன் கோணலா போகுது என்று யோசித்தவன் அவள் பார்வை போன திசை பார்த்தான். பிறகு வேகமாக சென்று அனைத்தையும் சுத்தம் செய்தான். ஒரு அறைக்குள் சென்றவள் அழுகையுடன் படுக்கையில் சரிந்தாள். ஊரில் எப்படி சுற்றி திரிந்தவள் இன்று யாரென்றே தெரியாத ஒருவனுடன் இவ்வளோ தூரம் வந்திருக்காளே. அவனை எதிர்த்து பதில் கேட்கவும் துணிவு இல்லை. அழுது கொண்டே உறங்கியும் போனாள். அவளை காண அறைக்கு சென்றவன் அவள் உறங்குவதை கவனித்துவிட்டு வீட்டின் கதவை தாழ்பால் போட்டுவிட்டு வெளியே சென்றான். குழந்தை அழுகும் சத்தம் கேட்டு முழிப்பு வர எழுந்திருத்து அமர்ந்தாள். மாதுரி அந்த அறையின் ஜன்னல் வழி பார்த்தாள். இது மும்பைன்னு மட்டும் சொல்லலாம், எந்த இடம் என்று அவளுக்கு தெரியவில்லை. வண்டிகள் ஓடிக்கொண்டிருக்கும் சாலை அவள் கண்ணில் பட்டது. நெரிசலான ஏரியா. ஒரு கடை வாசலில் தாய் கையில் இருந்த குழந்தை பந்து கேட்டு அழுது கொண்டிருந்தது. குழந்தையும் அதன் அழுகையும் பார்த்து மாதுரிக்கு அவளின் பழைய நினைவு வந்தது. மாதுகுட்டி, காக்கா பாருங்க, அங்க பார், நீ சாப்பிடலைன்னா காக்கா சாப்பிடும். ஹே காக்கா, இங்க வா. காக்காக்கு வேணுமா இல்ல மாது பாப்பாக்கு வேணுமா? அவளின் அம்மா அவளுக்கு சாப்பாடு ஊட்டி கொண்டிருந்தார். அவ்வளோ நேரம் சாப்பிட மாட்டேன் என்று அடம் பிடித்தவள் மாமன் நிரஞ்சன் வரவும் அவனிடம் தவ்விக்கொண்டு சென்றாள். மாமா வரவும் அம்மாவை மறந்துட்டா பாரு. என் பாப்பாக்கா? மாது, நீ சாப்பிடு கொடு, நான் ஊட்டி விடுறேன். அவள் ஊட்டவும் மாதுவும் புன்னகை முகமாக வாங்கி கொண்டாள். அந்த சிறு வயது அன்பு மாமன் முகமும் இப்போ அவனின் செயலும் நினைத்து அவளுக்கு கண்ணீர் வந்தது. அவளின் கவனம் அங்கு இருக்கும் மெடிக்கல் பக்கம் செல்ல அங்கு வீரா நின்று ஏதோ கேட்டுக்கொண்டிருந்தான். அவளின் பார்வையை கலைக்கும் வண்ணம் வீட்டுக்குள் சத்தம் கேட்க அவளின் அறைக்கதவை திறந்து கொண்டு ஹாலிற்கு சென்றாள். அங்கு 2 ஆண்களும் ஒரு பெண்ணும் அமர்ந்திருந்தாள். அவர்களின் பார்வையும் அந்த பெண்ணின் உடையும் பார்க்கும்படி இல்லை. மூவரும் குடித்திருக்கிறார்கள் என்று பார்க்கும்போதே தெரிந்தது. இந்த வீட்டிற்கு புதிய நபர்கள் என்று அவர்களை கூற முடியாது. பழக்கப்பட்டவர்கள் போல டிவி பார்த்து கொண்டு இருந்தார்கள்.
மாதுரி இவர்களை பார்த்து முழித்து கொண்டு நின்றாள். அந்த இரு ஆண்களின் ஒருவன் மாதுரி பக்கம் வந்தான். அவன் ஹிந்தியில் ஏதோ கேட்க அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆனால் வீரா என்ற பெயர் மட்டும் புரிந்தது. அவனை தேடிதான் வந்திருக்கிறார்கள் என்று புரிந்தது. அவள் பதில் கூறாமல் நிற்க இன்னொருவன் அவள் அருகில் வந்து அவளை முழுங்கும் பார்வை பார்த்தான். அவள் மேல் அவன் கை வைக்க கதவு திறக்கும் சத்தம் கேட்டு மூவரும் வாசல் நோக்கி பார்க்க வீராதான் நின்றான். மாதுரி கண்களை மூடியவள் பயத்தில் திறக்காமல் நின்றாள். அவளை பார்த்தவன் வேகமாக அங்கு வந்து அவர்களை தடுத்தான். அவர்கள் ஹிந்தியில் அவனிடம் ஏதோ பேச அவனும் அதற்கு பதில் கூறினான். புதியவர்களை கண்ட பயத்தில் வீரா கையை பிடித்து கொண்டு நின்றாள். அவளின் கை நடுக்கத்தை வைத்தே பயத்தில் இருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டான். அங்கிருக்கும் அந்த பெண் இவளையும் வீராவையும் பார்த்துவிட்டு எரிச்சலில் இருந்தாள். ஆடிக்கொண்டே வீரா அருகில் வந்து அவனை அணைத்து கன்னத்தில் முத்தம் வைத்து அவனிடம் அவள் ஏதோ பேச அவளை அவனிடம் இருந்து தடுத்து நிறுத்தி அவன் பதில் ஏதோ கூற அந்த பெண் மாதுரியை பார்த்து முறைத்துவிட்டு அவள் கைகளை அவன் கையில் இருந்து எடுத்து உதறி அவளை பிடித்து தள்ளிவிட்டாள். அதில் சோஃபா மேல் தரிந்தவளை தாங்கி பிடித்து பின்னால் இருந்து அணைத்து கொண்டு நின்றான் வீரா. அங்கு நிற்கும் மூவரை பார்த்து அவன் கத்தினான். அந்த பெண் அவளின் மீது வெறுப்பை காட்டிவிட்டு செல்ல மற்ற இருவரும் அவளை வேறு நோக்கத்தோடு பார்த்து சென்றார்கள். அவனின் அணைப்பில் இருந்தவள் உடல் முழுக்க நடுங்க ஆரம்பிக்க அவள் நடுக்கத்தை குறைக்க இறுக்கமாக அணைத்து கொண்டான். அவள் நடுக்கம் குறைந்து கண்களை திறக்க அவள் கண்முன் டேபிளில் இருக்கும் அந்த பொருள் படவே அவளுக்கு பயம் மேலும் கூடியது. அவன் மெடிக்கல் எதற்கு சென்றான் என்று புரியவே அவனின் பிடியில் இருந்து விலகினாள். அவளின் விலகலை பார்த்தவன், சாரி மாது, அவங்க... சார் ப்ளீஸ் சார், என்னை விட்டுடுங்க, நான் எங்கேயாச்சும் போயிடுறேன். அவங்க பண்ணதுல நீ பயந்துட்ட, இனி அப்படி நடக்காது. இந்தா இது உனக்கு. அவன் வாங்கி வந்த பையை பிரிக்க போக, நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்லை, என்னை விட்டுடுங்க, நான் எங்கேயாச்சும் போயிடுறேன். கையெழுத்து கும்பிட்டு அழுது கொண்டு கீழே அமர்ந்தாள். அவளின் வார்த்தையை கேட்டு அவர்கள் நடந்து கொண்ட விதத்தில்தான் பயப்படுகிறாள் என்று நினைத்து அவள் அருகே அவனும் முட்டி போட்டு அமர்ந்து அவளின் கையை பிடித்தான். இங்கே பார் மாது, பயப்படாத, நான் இருக்கேன். இது... அவள் பையை திறக்க அருகில் கிடக்கும் சரக்கு பாட்டிலை எடுத்து அவன் தலையில் தாக்கிவிட்டாள். சார், என்னை ஏதும் செஞ்சிடாதீங்க, நீங்க நினைக்கிற பொண்ணு நான் இல்லை, என்னை கொலை கூட பண்ணுங்க, ஆனா இது வேண்டாம். அவள் அடித்து விட்டும் அவனிடம் கெஞ்சிக் கொண்டிருந்தாள். தலையில் இருந்து ரத்தம் வடிய மங்கலான பார்வையுடன் அவளை நோக்கினான். காயம் தொடரும். இந்த தொடர் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.